வெல்கம் டு வழிப்போக்கன் சேனல். ஒரு வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச அப்புறம் என்னமோ அவங்க கொஞ்சம் பழைய படங்கள்லாம் பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்படியே பார்த்தனால சிவாஜி படம், கமல் படம் எல்லாமே பார்த்தாங்க. பார்த்துட்டு அதில் ஒருத்தர் கேட்டார், கொஞ்சம் ஏஜ்டு பர்சன். அவருக்கு ஒரு யங் லேடி 30 years இருக்கும். அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டார், அம்மா அந்த சிவாஜி படம்லாம் பார்த்தி இல்லையா, சிவாஜியை பற்றி உனக்கு என்ன அபிப்பிராயம் இருக்குது, அந்த படங்கள்லாம் நீ பொண்ணு நிறையா பார்க்குறியா, தெரியுமா அப்படின்னோடனே அந்த பொண்ணு சொல்லுது, தெரியுமே நான் பார்த்துருக்கேனே அப்படின்னு. எப்படி அவர் நடிப்புலாம் எப்படி பார்த்தியான்னா, அவர் என்னங்க சும்மா எப்போ பார்த்தாலும் லவ்வருக்காகவே எல்லாம் பண்ணுறாரு அவர் அப்படின்னு. லவ்வருக்காக எல்லாம் பண்ணுறாரா? ஆமாம், வசந்தமாலை எடுத்ததுங்க படம், லவ்வருக்காக அவ்வளோ கஷ்டப்படுறாரு அவர், எல்லா பாட்டுலையும் அப்படித்தான் வராரு அப்படின்னோடனே ஒரு ஷாக் ஆகிட்டார் அவர். என்னடா இது, நடிகர் திலகம், உலகத்திலேயே ஒப்பில்லாத ஒரு நடிகர், 40-50 வருஷம் திரையுலகில் கொடை கட்டி பறந்தவர், இவருக்கு இப்படி ஒரு பேர், அதுவும் லேடி சொல்கிறாங்க. என்னடா அதுன்னு விட்டார். சரி, ஓகே. நான் ஆஃப்டர் சம் டைம் என்னாச்சு, எப்படி இப்போ பேச்சு வர்றப்ப ஒரு ஃபேமிலி உட்காந்து பேசுகிறப்ப லேடிஸ் இருந்தாங்க. பேசுகிறப்ப கமல்ஹாசனை பற்றி ஒரு பேச்சு வந்தது. கமல் உண்மை சொல்ல மாதிரி அவர் உலக நாயகன் அப்படின்னோடனே அங்கே இருந்த ஒரு பெண், அவர் ஷீ இஸ் ரிலேட்டிவ்லி யங்கர். அந்த பொண்ணு சொல்கிறது, ஐயா அவர் சும்மா பைத்தியங்க. பைத்தியமா? என்ன பைத்தியம்? ஆமாங்க, குணா படத்தில் அவருக்கு பைத்தியம் தெளியவே இல்லைங்க, ஒரு பைத்தியங்க அப்படிங்கிறது. குணா படத்தில் பைத்தியம் தெளியுன்னு அவர் பைத்தியமாகிட்டாரா? பாருங்க, இப்படி உலக புகழ்பெற்ற 2 நடிகர்களுக்குமே ஒரு சில பெண்கள் மத்தியில் இப்படி கூட எண்ணங்கள் இருக்கின்றன. இதை யாரும் எதிர்பார்க்கவில்லை. சரி, ஓகே, அப்படியே ஒட்டுவோம். ஒரு ஆஃபீஸ், அந்த ஆஃபீஸில் ஒரு மேனேஜர் இஸ் சேஞ்சு இஸ் ஜாப் அப்படின்னு வச்சுக்கங்களேன், வேறு கம்பெனிக்கு போகிறாரு. அவருக்கு சென்ட் ஆஃப் பார்ட்டி கொடுக்குறாங்க. எல்லாம் டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் அவரை காரில் ஏற்றிக்கிட்டு வீட்டுக்கு விடுறப்ப அந்த கூட அவர் கூட பணியாற்றின வேலை பார்த்த அட்டெண்டர் பியூன் கூடவே வராரு. வீட்டில் வராரு. வீட்டுக்கு வந்தோடனே இவரும் தனிப்பட்ட முறையில் நல்ல வேலை பார்த்தப்பா அப்படின்னு கிஃப்ட் கொடுக்குறாரு. கிஃப்டை வாங்கிக்கிட்டு ஒரு கேள்வி கேட்டார், ஒரு ஃபார்மலாக ஒரு கேள்வி. என்னப்பா, என் கூட நீ 5 வருஷம் வேலை பார்த்த, என்னை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த பையன் சொன்னான், அந்த அடண்டர் சொல்கிறாரு, சார் உங்களை மாதிரி குடும்பக்கார மேனேஜர் நான் பார்த்ததே இல்லை சார் அப்படின்னு. குடும்பக்கார மேனேஜரா? ஷாக்காட்டார் அவர். அவன் எப்படி சொல்கிறான் அப்படின்னு. எப்படியோ அவர் பையன் போயிட்டான். இவர் இருக்கணுன்னே இவர் யோசிக்கிறார். இவர் தன்னோட அந்த கம்பெனியில் இருக்கிறப்ப வெரி வெரி அமிக்கபிள் வித் ஹிஸ் ஸ்டாஃப். சப்போஸ் இப்போ ஒரு பையன் வராரு, சார் வீட்டிலேருந்து ஃபோன் வந்தது சார், எங்கள் அம்மா உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் வந்தது, நான் போகணும் சார், எனக்கு ஹாஃப் டே லீவ் வரும் சார் அப்படின்னா அவர் சொல்லுவார், நீ ஹாஃப் டே லீவ் அப்ளிகேஷன் எடுத்து கொடு அப்படின்பாரு. நான் எழுதி கொடுப்பான். அந்த பையன் கையெழுத்து பண்ணி வச்சுப்பார். அவர் வச்சுக்கிட்டு பார், இப்போ உனக்கு பெண்டிங் இருக்கா, நீ வேலை பாக்கி இருக்கா? இல்லை சார். சரி, அப்போ போயிட்டு வா. ஆனால் நான் அப்போது நீ போன அப்புறம் சம்பந்தப்பட்ட வேலையாக டிபார்ட்மெண்ட்லேருந்து யாராவது கேட்டாங்க அப்படின்னா நீ லீவுன்னு சொல்கிறேன். இல்லை அப்படின்னா நாளை காலையில் இந்த அப்ளிகேஷன் எடுத்து இப்போ கிழிச்சு போட்டுரு அப்படின்னு ஹெல்ப் பண்ணுவார். அந்த மாதிரியான ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி உள்ளவர். சப்போஸ் அவரோட ஸ்டாஃப் வெளியே போகிறாங்கன்னு வச்சுங்களேன், வேலைக்கு ஆஃபிஷியல் டியூட்டி, காலையில் 12 மணிக்கு போயிட்டு
3 o'clock வந்தாங்க அப்படின்னா 2 மாதம் தொடர்ந்து கடைசியில் உட்காந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு வெளியில் போனதுக்கு பில் போடுவாங்க. அந்த பில்லில் வந்து லஞ்ச் 100 ரூபா போட்டுருப்பாங்க. இது பார்த்தவர் தானே இவர், இங்கே லஞ்சுங்க தானே நீ சாப்பிட்டேன், நீ லஞ்சு போட்டுக்கிட்டு கேட்க மாட்டார், கையெழுத்து போட்டுருவார். அட்வான்ஸ் வேணுமா ஹெல்ப் பண்ணுவார். ஓவர் டைம் வேலை இருந்தால் கூட 4 பேருக்கு வந்து ஒரு வாரத்துக்கு 4 நாளைக்கு ஓவர் டைம் கொடுப்பார். தப்பு வந்தது அப்படின்னா கூட அவங்க பேரை சொல்ல மாட்டார். சார் நான் தான் சார் மேனேஜர், ஐ வில் கம் எக்ஸ்பிளைன் சொல்லிவிடுவார் அவர். அந்த மாதிரியான ஒரு அமிக்கபிள் மேனேஜரை அவர் கூட 5 வருஷத்துக்கு மேலே வேலை பார்த்த ஒரு பையன் கொடுமைக்கார மேனேஜர்னு சொல்கிறான் அப்படின்னா அப்படித்தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி அடுத்தவங்க உங்களை பார்க்க மாட்டாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட். நினச்சிக்கலாம் நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு, ஆனால் அடுத்தவங்க பார்க்கல நீ மோசமான ஆளாக இருப்பீங்க. ஏன் அப்படின்னா அப்படித்தான். அடுத்தவங்க உங்களை பார்க்குற பார்வை வேறவாக இருக்கும். இவ்வளவு அமைக்கபுளாக இருந்தும் இந்த பையன் ஏன் சொன்னாங்க குடும்பக்கார மேனேஜர் அப்படின்னு, அதை வந்து அந்த பையன் உண்மையாக சொன்னான். சும்மா போகிறப்ப சொல்ல கிடையாது. எப்படி நான் குடும்பக்காரனாக இருந்தேன்னு தெரியல இவருக்கு. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் ஸ்டாஃப்களுக்கு வந்து ரொம்ப அமிக்கபுளாகவும் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்தவர் தான். ஆனால் ஸ்டாஃபோட பார்வையில் இவர் வந்து கொடுமைக்காரர். உலக புகழ்பெற்ற நடிகர்கள் கமலஹாசனும் எம்ஜிஆர் சிவாஜியும் அப்படி சொல்கிறாங்க. இந்த உலகம் உங்களை பார்க்கும் பார்வை நீங்கள் நினைக்கிறதுக்கு நேர்மாறாக இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் வாட் த வேர்ல்ட் இஸ் ஆல் அபவுட். நான் சொல்கிறது உலகம் அப்படிங்கிறது பொல்லாத உலகம் சொல்லாங்க பார்த்தீங்கன்னா அது இதுதான். அதுக்காக நீங்கள் உங்களை மாற்றிக்க வேண்டாம். நீங்கள் எப்பயும் மாறி இருங்க. குடும்பக்காரனவனாக இருந்தேன் நான் மாற்றிடுறேன் அப்படின்னா நடக்காது, முடியவும் முடியாது, வேண்டவும் வேண்டாம். நீங்கள் எப்பவும் போல நீங்களாகவே இருங்கள். இந்த உலகம் எப்படி வேணால் பார்த்துட்டு போகட்டும். உலகம் 1000 சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி. மனிதன் எதையோ பேசட்டுமே, உன் மனதை பார்த்துக்க நல்ல வழி. சரிங்களா? அடுத்தவங்க அப்படித்தான் பேசுவாங்க, அதை பொறுத்து தான் போக வேண்டும். இதை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.